السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் அஸருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை நாம் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான திக்ருகளையும் துஆக்களையும் பார்த்து வருகின்றோம். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டுமா? யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. நாம் ஓரிரு தடவைகள் துஆக்களை கேட்டுவிட்டு நான் துஆக்களை கேட்டேன், என்னுடைய துஆ கபூலாகவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாஹ்விடம் கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்து தருவான். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த இமாம்களாக இருக்கலாம், சஹாபாக்கள்களாக இருக்கலாம், நபிமார்களாக இருக்கலாம், அவர்கள் தொடர்ச்சியாக அல்லாஹ்விடம் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சில நபிமார்கள் பல வருடங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த துஆக்களை யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். ஒரு சஹாபி தன்னுடைய தோட்டத்திற்கு விவசாயம் செய்வதற்கு அவருக்கு தண்ணீர் தேவைப்படுகின்றது. அவர் 2 ரக்காத் தொழுது விட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி துஆ கேட்கிறார். அவருடைய தோட்டத்திற்கு மாத்திரம் அல்லாஹ் மலையை பொழிய வைத்தான். யக்கீனோடு இஹ்லாஸோடு கேட்டார்கள். அவர்களுடைய தோட்டத்திற்கு மாத்திரம் அல்லாஹ் மலையை பொழிய வைத்தான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் யக்கீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கும் பதில் வழங்குவான். நம்முடைய துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து தருவான். இந்த திக்ர் இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. அதிலே மிக முக்கியமான ஒரு திருநாமம் தான் யா லத்தீஃப். யா லத்தீஃப் யா அல்லாஹ் என்ற இந்த திருநாமத்தை நாம் 100 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வருமானத்தை பல மடங்கு அதிகப்படுத்தி தருவான்.